பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். கடந்த 4 மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்தார். நாள் வரைக்கும் நடத்தி வந்தார். குறிப்பாக கடந்த மாதம் கர்த்தர் நம்மை ஜெயமாக நடத்தினார். புதிய ஒரு மாதத்தை காணவும் முதலாம் நாளே கண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இரக்கம் செய்தார். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தேவனை துதிப்போமாக, ஸ்தோத்திரிப்போமாக. அவன் இந்த நாளிலையும் கூட அவர் வாக்குத்த வசனமாக ஆவியானவர் உணர்த்துகிற ஒரு பகுதி நாளாகமத்தின் 1ஆம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், அதனுடைய 4, 5, 6 வசனங்கள். இப்போதும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றைக்கும் ராஜாவாயிருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டாரில் எல்லாம் என்னை தெரிந்து கொண்டார். அவர் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு என்னை எல்லா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்க என் தகப்பனுடைய குமாரருக்குள் என் மேல் பிரியம் வைத்தார். கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரரை தந்தருளினார். ஆனாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருகிறதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரரிலும் என் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டு அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலமோனே என் ஆலயத்தையும் என் பிராகாரங்களையும் கட்டக்கடவன். அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். ஆமென். Praise the Lord. 1 Chronicles chapter 28 verse 4, 5, 6. And the Lord, the God of Israel, chose me from my whole family to be the king over Israel forever. He chose Judah as the leader, and from the tribe of Judah he chose my family, and from my father's sons he was pleased to make me king over all Israel. Of all his sons, and the Lord has given me many, he has chosen my son Solomon to sit on the throne of the kingdom of the Lord over Israel. He said to me, Solomon your son is the one who built my house and my courts, but I have chosen him to be my son, and I will be his father. Hallelujah. ஆம்பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாயின் கருவில் உருவாக்குவதற்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டார். ஏதோ ஒரு பெரிய நோக்கத்திற்காக தேவனுடைய அநாதி திட்டத்தின்படியே கர்த்தர் நம்மை அழைத்து அறிந்து நம்மை தெரிந்து கொண்டு நம்மை செலக்ட் பண்ணி நம்மை சாய்ஸ் பண்ணி நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். எவ்வளவோ ஆபத்துகள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ வியாதிகள், பலவீனங்கள் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில வந்த போதிலும் கூட சாவுக்கு ஒப்புக்கொடாமல் தேவனாகி கர்த்தர் நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறார். எதற்காக? நம்ம இந்த பூமியிலே நம்மை தேவன் எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நாம் ஆராய்ந்து அறிந்து அந்த நோக்கத்தை செய்யும்படியா. இங்கே பாருங்க, தாவீது சொல்லுகிறார், ஹல்லேலூயா, இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாயிருக்க தேவன் என்னை தெரிந்து கொண்டார். அவரை தெரிந்து கொள்ளும்படியாக ஸ்தோத்திரம் 12 கோத்திரங்களிலேயும் யூதா என்னும் கோத்திரத்தை தெரிந்து கொண்டார். அந்த கோத்திரத்திலேயும் தன் தகப்பன் வீட்டை தெரிந்து கொண்டார். அதிலேயும் தன்னுடைய தகப்பனுக்கு இருந்த குமாரர்களே எல்லாரிலையும் தாவீதின் மேல் தேவன் பிரியம் வைத்து அவரை தெரிந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தனை தெரிந்து கொண்டார். இந்த பூமியில நம்ம பார்க்கும்போது ஸ்தோத்திரம் மனிதர்கள் சாய்ஸ் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. எப்படி சூஸ் பண்ணுவாங்க? நம்முடைய குவாலிஃபிகேஷன், நம்முடைய எஜுகேஷன், நம்முடைய கேரக்டர் எல்லாவற்றையும் வைத்து தான் நம்ம ஒரு காரியத்திற்காக ஸ்தோத்திரம் நம்மை சூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாவீது பாருங்க, எந்த ஒரு மகிமையோ மேன்மையோ இல்லை. ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் அவரை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக தெரிந்து கொண்டார். மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், அதே காரியம் தான் தன்னுடைய தலைமுறையின் வாழ்க்கையில் நடந்தது. கர்த்தருக்கு அநேக குமாரனை தந்தருளினார். ஆனால் அவர்களை எல்லாரிலும் கர்த்தர் சாலமோனை தெரிந்து கொண்டார், ஆலயம் கட்டும்படியாக. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். மட்டுமல்ல, ஆமென், ஹல்லேலூயா, அந்த சாலமோனை கர்த்தர் தெரிந்து கொண்டார் ஆலயம் கட்டும்படியாக. மட்டுமல்ல, அவருக்காக
அவருடைய குமாரனாக தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவருக்கு பிதாவாக இருப்பேன். அப்போது ஒரு நோக்கத்திற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கும் போது அந்த நோக்கத்தை செய்கிறதற்காக மட்டுமல்ல, நாம் உண்மையாக அவருடைய பிள்ளைகளாக நடக்க வேண்டும், அவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும், நம்மை அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய குமாரர்களாக, குமாரனாக, குமாரத்தியாக கற்று தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ள தேவன். அவர் ஒருபோதும் தம்முடைய வார்த்தை விட்டு விலகுவதில்லை. ஆனால் அவன் இதை சிறு வயதிலிருந்து தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகி தாவீதின் கட்டளைகளில் நடந்தான் என்று பார்க்கிறோம். அப்போ தாவீதும் சாலமோனும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு பிள்ளையாக வாழ்ந்தான். தாவீதின் கட்டளைகளின் படி நடந்தான். ஆதலால் அதே அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்திலே கர்த்தர் சாலமோனுக்கு டைரக்ட் தரிசனமாகிறார். அவர் சொல்லுகிறார், நீ விரும்புகிறதை கேள் என்று சொல்லுகிறார். அப்போது சாலமோன் ஞானத்தோடு தனக்கு எது வேணும், தனக்கு ஞானமுள்ள இருதயம் வேணும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்கிறார். ஞானமுள்ள இருதயத்தை மட்டுமல்ல, எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எல்லா நன்மைகளையும் ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்து சாலமோனை சிறந்தவன் ஆக்கினார். ஹல்லேலூயா. தேவன் சொன்னபடியே சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஆனால் எல்லாவற்றிற்கும் பிறகு ராஜாக்களின் 1ஆம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். ஹல்லேலூயா. சாலமோன் தாவீதுடைய குமாரன் மட்டுமல்ல, அவரை தேவன் தம்முடைய குமாரனாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் சாலமோனுக்கு பிதாவாகவும் இருக்கிறார். ஆனால் திடீர்னு சாலமோனுடைய மைண்டெல்லாம் சேஞ்ச் ஆகிறது. தகப்பனாகிய தாவீதை போல பூரணமாய் பின்பற்றாததினாலே தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். இந்த நாட்களிலே நம்ம தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கேயாவது ஒரு வீழ்ச்சி வருகிறது. எப்போ நம்ம பூரணமாய் நம்முடைய கண்கள் அவரிடத்திலிருந்து மாறி போகும்போது, பூரணமாக அந்த நம்பிக்கையிலிருந்து கொஞ்சம் மனிதர் மேல் நம்பிக்கை வைத்து, இல்லாவிட்டால் பிரபுக்களை நம்பிக்கை வைத்து, மற்ற காரியங்களை நம்பிக்கை வைக்கும் போது, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், தேவனிடத்திலோட விசுவாசம் குறைந்து மனிதர்களிடத்தில் மற்ற காரியங்களில் நம்முடைய சுயத்தை நம்ம விசுவாசிக்கும் போது, அப்படி நம்ம பூரணமாய் தேவனை பின்பற்றுகிற அனுபவத்திலிருந்து சற்று மாற்றம் வரும்போது நம்ம கர்த்தரின் பார்வைக்கு அடுத்து செய்கிறதெல்லாம் பொல்லாப்பா இருக்கும். ஆனால் நமக்கு அது தெரியாது. ஹல்லேலூயா. ஏன் இப்படி சாலமோனுக்கு வந்தது? அதனுடைய 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகளின் மேல் ஆசை வைத்தார். முதலாவது சாலமோன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனாக இருந்தான். ஆனால் அடுத்தடுத்து காரியங்கள் நம்ம பார்க்கும்போது அவருடைய ஆசை, அவருடைய பிரியம், அவருடைய ஸ்தோத்திரம், விருப்பம் எல்லாம் இந்த உலக பிரகாரமான உலக இச்சைகளுக்கும் ஆசாபாசங்களுக்கும் ஆயிற்று. ஸ்தோத்திரம். 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர்கள் அந்த ஸ்திரீகள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாயம் பண்ணுவார்கள் என்று ஸ்தோத்திர கர்த்தர் சொல்லி இருந்தார். ஆனாலும் சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமா இருந்தார். ஆசை வைத்தது மட்டுமல்ல, ஐக்கியமா இருந்தார். இது தேவனுடைய ஆலோசனை இருந்தது. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு ஆலோசனை இருந்தது. நீங்கள் அவர்களோட ஸ்தோத்திரம் ஐக்கியமாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயங்களை சாய வைப்பாங்க. இது தெரிந்தும் கூட சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்தார், அவர்களோட ஐக்கியமாக இருந்தார். இன்றைக்கு நம்முடைய ஆசைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய விருப்பங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. நம்ம தேவனோடு உள்ள ஐக்கியத்தை விட்டுவிட்டு அதிகமாக எந்தெந்த காரியங்களிலே யாரோடெல்லாம் ஐக்கியமாக இருக்கிறோம் நம்மையே சோதித்து பார்ப்போமாக. ஸ்தோத்திரம். 3ஆம் வசனத்தில் வாசிக்கிற அந்த ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். ஏன்? தேவனிடத்திலிருந்து இருதயம் மாறி போகிறது. அதனால அந்த ஸ்திரீகள் தேவனுடைய இடத்திலிருந்து அந்த இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். இன்றைக்கு நாம் நம்புகிற மனிதர்கள், நாம் நேசிக்கிறவர்கள் சில நேரங்களில் தேவன நாமமாக இருக்கிற அந்த செம்மையான அந்த இருதயத்தை உறவை, ஹல்லேலூயா, அந்த இருதயத்தை
வழுவி போக பண்ணுவார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் ஆசா சொல்கிறார், நீர் அவர்களை சறுக்கலான இடத்துல நிறுத்தி இருக்கிறீர். ஹல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் வீழ்ச்சி எப்போ வேணும்னாலும் சம்பவிக்கலாம். ஸ்தோத்திரம். 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாக இருக்கவில்லை. ஏன் அவனுடைய இருதயம் தேவனோட உத்தமமாக இருக்கவில்லை? காரணம், அவனுடைய இருதயம் வழுவி போயிடுச்சு. ஹல்லேலூயா. அவன் 6ஆம் வசனத்திலே 5ஆம் வசனத்திலே சாலமோன் அருவருப்பாகிய மற்ற தேவிகளையும் தேவியாகிய அஸ்தோரத்தையும் அம்மோனியின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினார். அப்போது தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்தோத்திரம், தேவனுக்கு பிரியமில்லாத அந்நிய தேவர்களை பின்பற்ற தொடங்கினார். இந்த நாட்களில் நாம் தேவனை விட வேற யாரை நாம் அதிகமாக நேசிக்கிறோம், அதிகமாக விருப்பப்படுகிறோம், அதிகமாக ஐக்கியமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் அதில் சாய்கிறது என்றால் அது ஒரு விக்கிரக ஆராதனையாக இருக்கிறது. இங்கே அவர் அதை பின்பற்றுகிறார். அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாததினாலே அடுத்து அவர் செய்த காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக பொல்லாப்பாக இருந்தது. அவர் பாவத்தில் விழுந்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் ஸ்தோத்திரம் சாலமோனை தள்ளிவிட்டார் என்று பார்க்கிறோம். இந்த நாட்களில் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். அவர் நம்மை தெரிந்து கொண்டது, நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போமாக. ஸ்தோத்திரம். நம்மை கொண்டு இந்நாள் வரைக்கும் ஒரு சில திட்டங்களை காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். இன்னும் அதைவிட பெரிய காரியங்களை செய்ய இவனுக்கு திட்டம் உண்டு. ஆனால் ஸ்தோத்திரம், இதே மாதிரி சான்சஸ் நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம். பல விதமான ஆசைகள், விருப்பங்கள், பல ஐக்கியங்கள், அவன் இருதயம் வழுவி போகிற அனுபவங்கள், தேவனோட உத்தமமாக இருக்கிற அனுபவங்கள் வாழ்க்கையிலே வரலாம். தேவனை பரிபூர்ணமாக அவரே பின்பற்றுவோமாக. அவரிடத்திலே நம்முடைய இருதயம் உத்தமமாக இருக்க கடவுது. தேவனிடத்தில் அன்பு கூறுவோமாக. அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிப்போமாக. ஹல்லேலூயா. உலகமும் அதன் ஆசைகளும் உலகமும் அது நிச்சயம் எல்லாம் ஒழிந்து போவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களோ, தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்களோ, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலகத்தில் உள்ளவைகளை நேசிக்காமல் தேவனை உண்மையாக எல்லா சூழ்நிலைகளை நேசிக்கிறவர்கள் தான். அவர்களை தான் கர்த்தர் குமாரர்களாக குமாரத்திகளாக இன்னும் தெரிந்து கொள்வார். ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். அங்கே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதனுடைய 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளும் ஆவீங்க. எப்படி ஆவீங்க? ஹல்லேலூயா. எப்போ நடக்கும்? ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம தேவன் ஒரு சில காரியங்களை விட்டு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை வேறுபடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஒரு செப்பரேஷன் நமக்கு இருக்கும்போது நிச்சயமாகவே ஹல்லேலூயா நாம் அவருடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாக எண்ணப்படுவோம். ஸ்தோத்திரம். ஆமென் ஜீசஸ். 2 கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் நிருபம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். இந்த பூமியிலே தாவீது சொல்லுகிறேன், தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. காரணம், அவர் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக இருந்தார். அதுபோல எந்தெந்த உறவுகள் இந்த பூமியில நம்மை கைவிட்டாலும் கர்த்தர் நம்முடைய கரம் பிடித்துக் கொள்வார். அவர் சொன்னதை செய்வார். சொல்ல வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி ஜெயமாக நடத்துவார். அந்த தேவனையே பின்பற்றுவோமாக. இங்கே சொல்லுகிறபடி அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய், இன்றைக்கு நம்ம எதோடு ஐக்கியமாக இருக்கிறோம் அதிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் இனி அசுத்தமானதை தொடாமல் பரிசுத்தமாக வாழ நம்ம எப்போ கொடுப்போமாக. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் இயேசு தொகை நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, புதிய மாதத்திற்கான கர்த்தர் கிருபையை செய்தீரே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாதத்தில் இந்த நாளில் எங்களுக்கு தந்த வார்த்தையாக ஸ்தோத்திரம். நாங்கள் நம்முடைய குமாரர்களும்
குமாரத்திகளுமாக நாங்கள் காணப்பட வேண்டும். அப்படியே நாங்கள் வாழ வேண்டும். எங்களுக்கு பிதாவாக இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும். அதனால் கர்த்தாவே ஸ்தோத்திரம், இந்த நாட்கள் ஒரு பிரிக்கப்பட்ட அனுபவம், ஒரு பிரிக்கப்பட்ட அனுபவம், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம், அசுத்தமானதை தொடாமல் அப்போ உலக ஆசாபாசங்களை ஆசையாக விடாமல் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம், இருதயம் உம்மோடு ஐக்கியமாக உம்மோடு உத்தமமாக காணப்படுவோம். உண்மையை பூரணமாக பின்பற்றுவோம். எங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே எங்களை எதற்காக அழைத்தீரோ, தெரிந்து கொண்டீரோ, முன்னேறந்தீரோ அந்த கர்த்தாவே உடைய நோக்கங்கள், உடைய திட்டங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே தாழ்த்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you.